Hello guys, welcome to my channel VS.T56U11.2 Innovation. இன்னைக்கான வீடியோவில் யூனிவர்சல் போர்ட், சர்வீஸ் மோட், ரெசல்யூஷன் கோட் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இப்போது டிவி ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் தலைகீழ இருக்குது. இதுக்கு நம்ம சர்வீஸ் மோட் போட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணி எப்படி சேஞ்ச் பண்ணலாம் ஸ்க்ரீனுன்றதை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இன்புட்டு சோர்ஸ்னு 2580 சோர்ஸ்னு பட்டன் அழுத்திட்டு 2580 அழுத்தினோம்னா அது மாதிரி ஸ்க்ரீன் வரும். இப்போ என்ன பண்ணணும்னா பேனல் அட்ஜஸ்ட்னு இருக்கு இல்லையா, அந்த அட்ஜஸ்டில் போயிட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டு பேனல் மிரர்னு இருக்கு இல்லைங்களா, அதை போயிட்டு ஆன் பண்ணோம்னா ஸ்க்ரீன் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இப்போ என்ட்ரு. இப்போ மறுபடியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண உங்களுக்கு கரெக்டாக ஆகிடும். கட் பண்ணுறது. இப்போ போர்டு இன்ஸ்டாலேஷன் பண்ண உடனே இது போல் இருக்குது. உங்களுக்கு இப்போ ரெசல்யூஷன் கரெக்டாக செக் பண்ணலை, அதனால தான் இது மாதிரி இருக்குது. அப்போ ரெசல்யூஷன் மாற்றணும்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் பட்டன், இன்புட் பட்டன் அழுத்திட்டு 31182 இன்பில்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது போல் 1 2 8 வரைக்கும் இருக்கும். நம்ம கரெக்டாக போடணும். மறுபடியும் சோர்ஸ் பட்டன் அழுத்திட்டு 31181. இப்போ ரெசல்யூஷன் மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ டிவியோட போர்டு நம்ம மாட்டியாச்சு. மாட்டிட்டு டிவி ஆன் பண்ண உடனே இது போல் ஸ்க்ரீன் தெரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ஷேடாக தெரியுது. ஏவி கிட்ட பாருங்கள், இது ஒழுங்காக தெரியல. சோர்ஸ் பட்டன் அழுத்தி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது போல் தெரியுது. இப்போ இது போல் தெரியுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் சோர்ஸ் பட்டன் அழுத்திட்டு சர்வீஸ் மோடு ஓப்பன் பண்ணணும். 2580 ஓப்பன் பண்ணிங்கன்னா அது போல் வரும். இதில் பார்த்தீங்கன்னா பேனல் அட்ஜஸ்ட் இருக்கும். பேனல் அட்ஜஸ்ட்டில் போயிட்டு இந்த பிட்டு டிஐ மேப்னு இருக்குங்க இல்லையா, அங்கே 10 பிட்டுன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 8 பிட்டு மாற்றணும். இல்லை 1 இருக்கிறதுல 0வாக மாற்றிட்டு என்ட்ரு கொடுத்துடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம்னா இப்போ அந்த பிரச்சனை வராது. இப்போ ஆன் பண்ணியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் கிளியர் ஆகிடுச்சுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா டிவி ஸ்டாண்ட் பையில் இருக்குது. ரெட் கலர் லைட் எரியுது. ஓகேங்களா. இப்போ டிவி ஆன் பண்ணால் டிவி ஆன் ஆகிடும். ஆன் ஆகும்பொழுது அந்த எல்இடி கட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். கட் ஆஃப் ஆகிடும். இப்போ டிவி ஆன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவர் போயிடுச்சு டக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் கட்டு. இப்போ இந்த பவர் போயிடுச்சு. இப்போ இந்த பவர் இப்போ நான் ஆன் பண்ண போகிறேன். பவர் கொடுத்துட்டேன். இப்போ டிவி ஆனில் இருந்தது. பவர் போகிறதுக்கு முன்னாடி டிவி ஆனில் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகுற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பவர் கட் ஆகிடுச்சுன்னா ஸ்டாண்ட் பை போடனாலும் அதை ரிலீஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணால் சர்வீஸ் மோட் ஓப்பன் பண்ணிக்கணும். மெனு இல்லை சோர்ஸு 2580 போட்டிங்க அப்படின்னா அது போல் வந்துடும். ஸ்பெஷல் செட்டில் போயிட்டு பவர் இருக்குங்க இல்லையா, இங்கே ஆன் வேணான்னா ஆஃப் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம். ஆன் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா அது போல் வந்துடும். அந்த இடம் ஆஃபில் இருந்ததுன்னா டிவி சுவிட்ச் போட்ட உடனே டைரெக்டாக ஆன் ஆகிடும். ஸ்டாப் பண்ணிக்கோ. டிவி ஆனில் வச்சுட்டு அதே சோர்ஸு 2580 இப்படி எழுதோம்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்துடும். ஸ்பெஷல் செட்டுன்னு இருக்குங்க இல்லையா, ஸ்பெஷல் செட் 1 2 3 4 5 6 7வது ஆப்ஷனில் போயிட்டு என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்துட்டு பவர் ஆன் லோகோ அப்படின்னு இருக்குங்களா, இந்த பவர் ஆன் லோகோவை இப்போது டிவி ஆன் பண்ணும்போது நம்ம செட் பண்ணியாச்சு.
இப்போ வந்து சாம்சங் நம்ம என்ன லோகோ வைக்கிறோமோ அதுதான் வரும். ஓகேங்களா? கட் பண்ணிடு.